Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் இந்த மாதிரி டேனிஷ் ஓவன் ஆர்ட் கீ செயின் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கீ செயினாவோ இல்லை பேக் சாமாவோ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இதை பண்ண முடியும். இதுக்கு தேவையான மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ply அக்ரிலிக் yarn எடுத்திருக்கேன். டபுள் கலர்ஸ் தேவைப்படும். ஹூக் சைஸ் வந்து 3mm ஹூக்கு, கொஞ்சம் ஸ்டிச் மார்க்கர் அண்டு சிசர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 30 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். கவுண்டிங் வந்து கரெக்டாக வச்சு போடுங்க. இந்த பேஸ் கவுண்டிங் கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக வரும். ஸோ 30 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். 30 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லேருந்து கண்டினியூஸாக 28 சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். இந்த லாஸ்ட் வரைக்கும் 28 சிங்கிள் க்ரோஷேஸ் போடணும். ஸோ பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. நான் எல்லா ஸ்டிச்சஸோட லிஸ்ட்டும் வந்து ப்ளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த 28 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு செயின் இருக்கும், நமக்கு ஒரு ஸ்டிச் இருக்கும். அந்த ஸ்டிச்சில் ஒரே இடத்துல 3 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போடணும். அதாவது இது டேர்னிங்காக போடுறது. பட் இது வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் இது வந்து மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கணும் நீங்கள். இப்போ 3 செயின் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1 2 1 2 3. இந்த மூணாவது ஃபஸ்ட்டு இதான் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி அடுத்த ரோ வந்து இந்த ரோ அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த சைடு வந்து சிங்கிள் க்ரோஷேஸ் கண்டினியூஸாக போட போகிறோம். லாஸ்ட்டு ஒரு செயின் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் ஃபுல்லாகவே போட போகிறோம். ஸோ இந்த பக்கமும் 28 சிங்கிள் க்ரோஷேஸ் நீங்கள் போடுவீங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் டெய்ல் இருக்கு இல்லையா, அதை உள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே செக்யூர் பண்ணி கொண்டு வந்துடணும். இப்போ இந்த லாஸ்ட்டில் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இங்கே ஒரு செயின் இருக்கும், அதில் 3 சிங்கிள் க்ரோஷேஸ் இந்த பக்கம் ஆட் பண்ணணும். 1 2 3. அந்த ஃபஸ்ட்டு 1 2 3 வந்து மூணாவதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். இங்கே 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போது அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு வர வேண்டியதான். நம்ம அந்த எண்டில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் பண்ணியிருக்க ஸ்டிச்சு வரைக்குமே எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேஸ் கண்டினியூஸாக போட்டுவாங்க. நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த எண்டில் மார்க் பண்ணியிருக்கேன்ல, இப்போ நம்ம இந்த இடத்துல 3 டேர்னிங்கில் வந்து 3 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேலையும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செயினை வந்து ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். 2வது இன்க்ரீஸ் கொடுக்குறேன், அடுத்து 3வது இன்க்ரீஸ். ஸோ இந்த இடம் மட்டும், இந்த கார்னர் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் பார்த்து போடுற மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஸோ இந்த இடத்துல 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்குமே சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும்தான் போடணும். ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட் தான், ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டேன். இப்போ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷேஸ் இன்க்ரீஸ் கொடுத்தோம் இல்லையா, இப்போ அங்கே கொடுத்த மாதிரியே இங்கேயும் 2 இன்க்ரீஸ் கொடுக்கணும். மொத்தம் 3 இன்க்ரீஸ் கொடுப்போம். இங்கேயும் ஒரே இடத்துல 2. இந்த ஸ்டிச்சையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2வது இன்க்ரீஸ் அண்ட் 3வது இன்க்ரீஸ். மூணாவது இன்க்ரீஸும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன பண்ணணும், இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த 6 ஸ்டிச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுலேருந்து அப்படியே நேராக கண்டினியூஸாக 25 செயின்ஸ் போட்டுகிட்டே போக வேண்டியதான். எதுலேயும் டச் பண்ணாமல், எதுலேயும் ஜாயின் பண்ண வேணாம்னா ஜாயின் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து 25 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டே போகிறோம். இப்போ 25 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டிச்சில் இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இடையில கேப்போடு இப்படி இருக்கும். இப்போ அடுத்த இன்க்ரீஸ் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல. இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கரில் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே மார்க் பண்ணியிருக்க இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப அடுத்து ஒரு இன்க்ரீஸ்.
இந்த பேட்டர்னை வந்து 3 தடவை நம்ம வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறேன். இது முடிஞ்சுது. இப்போ அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ் அடுத்ததில். ஸோ இந்த சைடு என்ன பண்ணுறோமோ அதே தான் ஆப்போசிட் சைடும் நம்ம பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஒரு இன்க்ரீஸ். ஓகேவா? இப்போ இந்த மூணு தடவை ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அங்கே போட்ட மாதிரியே 25 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். கண்டினியூஸாக 25 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டிச்சில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் இந்த மாதிரி போட்டுட்டோம். இப்போ அடுத்த இன்க்ரீஸ் இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். அங்கே கொடுத்தோம் இல்லையா, அதே தான் திரும்ப அங்கே என்ன பண்ணமோ அதே தான் திரும்ப இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ இதை முடிச்சுட்டு இந்த செயின் போட்டிருக்கோம்ல, அது எல்லாத்துலேயுமே சிங்கிள் க்ரோஷேஸாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஸோ போட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்க இடத்துல என்ன பண்ண போகிறோம், வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். அடுத்து இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே என்னென்னா 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். நம்ம அடுத்தடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2வது சிங்கிள் க்ரோஷே அண்டு ஒரு இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை இந்த இடத்துல 3 தடவை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 2 சிங்கிள் க்ரோஷே போட்டேன், ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துட்டேன். இப்போ அதை வந்து அடுத்து ரிப்பீட் பண்ணுறேன். 1 2 அண்டு 3 சாரி 2 அடுத்து ஒரு இன்க்ரீஸ். ஸோ இதை வந்து இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணணும். 2 தடவை போட்டாச்சு. இப்போ 3வது தடவை அதே பேட்டர்ன் இங்கே அண்ட் ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி அந்த செயின்ஸ் எல்லாத்துலேயும் சிங்கிள் க்ரோஷே போட்டு வர வேண்டியதான் இந்த எண்டு வரைக்கும். இந்த செயின் போட்டு முடிச்சுட்டு இங்கே இந்த சைடு வந்து 2 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், அந்த பேட்டர்னை இந்த பக்கமும் 2 போடணும். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ், அதை வந்து 3 தடவை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிருந்தாலே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ பேசிக் ஸ்டிச்சஸை கற்றுக்கோங்க. அதை கற்றுக்கிட்டிங்கனாலே நம்ம சேனலில் போட்டிருக்க எல்லா கீ செயினோ இல்லை பேஸ்கெட்டு நிறைய ஐடியாஸ் போட்டிருக்கோம், அது எல்லாமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இப்போ போட்டு முடிச்சுட்டு இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் சிங்கிள் க்ரோஷே அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். இப்போ இந்த எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், ஃபஸ்ட்டில் ஒரு இன்க்ரீஸ் கொடுத்துடணும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் வந்து உங்களுக்கு எண்டு வரைக்குமே இருக்கணும், அப்போ தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அடுத்து 3 சிங்கிள் க்ரோஷே, கண்டினியூஸாக 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போட வேண்டியதான். ஒரு இன்க்ரீஸ், 3 சிங்கிள் க்ரோஷே, 1 போட்டேன், 2வது 3வது சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம 3 தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்க்ரீஸ், அடுத்து 3 சிங்கிள் க்ரோஷே. ஸோ இந்த கார்னர் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட் தான். இதை கொஞ்சம் கவனமாக உட்காந்து போட்டிங்கன்னா ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் வராது உங்களுக்கு. ஸோ இந்த பேட்டர்னை அப்படியே 3 தடவை இன்க்ரீஸ், 3 சிங்கிள் க்ரோஷே, இன்க்ரீஸ், 3 சிங்கிள் க்ரோஷேன்னு 3 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். ரிப்பீட் பண்ணிவிட்டு இப்போ மீதி வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கிறதுல எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு வர வேண்டியதான் இந்த எண்டில். போட்டுட்டு அந்த பேட்டர்னை திரும்ப இந்த பக்கமும் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ அங்கே என்ன ரிப்பீட் பண்ணமோ அதே தான். ஒரு இன்க்ரீஸ், 3 சிங்கிள் க்ரோஷே, 1 2 அண்ட் 3. ஸோ அடுத்து ஒரு இன்க்ரீஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண மறந்துட்டோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்க்ரீஸ், 1 2 3 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டால் இந்த இடமும் முடிஞ்சிடும். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் நம்ம பண்ணுறோம். ரொம்ப ஈஸியான ப்ராஜெக்ட்டு, பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதை முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்
சிங்கிள் க்ரோஷே போட்டு அந்த பக்கம் காமிக்கிறேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 1 அதை மார்க் பண்ணிடுங்க. 1 2 சிங்கிள் க்ரோஷே. அடுத்து ஒரு இன்க்ரீஸ், அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். 1 2. ஸோ இது வந்து ஒரு செட்டு. இந்த செட்டை வந்து நம்ம 3 தடவை ரிப்பீட் பண்ண போகிறோம். ஒரு தடவை போட்டாச்சு. இப்போ செகண்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே, 1 2. அடுத்து ஒரு இன்க்ரீஸ், அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இதே மாதிரி தேர்ட் டைம் போட வேண்டியதான். ஸோ 1 1 2. ஸோ அடுத்து இதே மாதிரி தேர்ட் டைம் இதே ரிப்பீட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், அடுத்து 2 சிங்கிள் க்ரோஷே. இன்க்ரீஸ் முடிச்சாச்சு. இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து செயின்ஸ், அதாவது சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். இந்த எண்டு வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டு அங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணுமோ அதே பேட்டர்னை இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அங்கே போட்டோம் இல்லையா, 2 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே இன்க்ரீஸ், அந்த மாதிரி 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா. போட்டுட்டு இந்த இடம் ஃபுல்லாக செயின் வரைக்கும் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஸோ கொண்டு வந்தாச்சு. இந்த இடம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் நான். இப்போ லாஸ்ட் ரோ போட போகிறோம். இந்த ரோ பார்த்திங்கன்னா இப்போ மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல 5 சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. 1 அதை மார்க் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக 5 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீஸ் போட போகிறோம். 1 போட்டாச்சு, 2 3 4 5 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்க போகிறோம். 1 அதே இடத்துல இன்னொன்று. ஸோ இது ஒரு பேட்டர்ன். 5 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸுங்கிறது ஒரு பேட்டர்ன். அதை இன்னும் 2 தடவை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மார்க்கர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் வராமல் வரும். ஸோ ஸ்டிச் மார்க்கர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல. அந்த இடத்த கடைசி வரைக்கும் விடாமல் இருந்தீங்கன்னா தான். ஸோ செகண்ட் டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இதுலேயே இன்னும் பெரிய ஹார்ட் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டிச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். பேஸில் 30 போட்டோம் இல்லையா, அதில் பெருசாக போட்டுட்டு சைடில் வர்ற பேனல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல, அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஸோ இது 3 தடவை ரிப்பீட் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் அதில் போட்டுட்டு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு இதே பேட்டர்னை திரும்ப அந்த பக்கமும் நம்ம போடணும். இங்கேருந்து ஸ்டிச்சஸ் போட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு கொண்டு வந்து இந்த மார்க்கர் வரைக்கும் வச்சுட்டு மீதி இந்த பக்கமும் வந்து ஃபுல்லாக எல்லாத்துலேயும் அந்த பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ ஃபாலோ பண்ணி இதோட முடிஞ்சுது. இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு எக்ஸஸாக யான் விட்டு கட் பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை கொஞ்சமாக த்ரெட்டு விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த யானை வந்து ஹைட் பண்ணி விடுறதுனாலும் நம்ம பண்ணலாம். இப்போ நான் வந்து சின்னதாக விட்டு கட் பண்ணிவிட்டு எப்படி அதை ஜாயின் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஒரு பேனல், நமக்கு இது ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போர்ஷன்லேயும் 4 ரோ இருக்கும். ஓகேவா? அப்போ தான் அது ஈக்குவலாக வரும், கரெக்டாக இருக்கும். 4 ரோ இருக்கும். இப்போ இது வந்து உள் பக்கமாக, அதாவது ராங் சைடு உள் பக்கம் இருக்கிற மாதிரி இது நமக்கு 2 கலர்ஸ் தேவைப்படும். ஒன்று லைட்டு அண்ட் டார்க்கு. நான் ஒயிட் அண்ட் வயலட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸஸ் யான் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு நான் உள் பக்கமாக அட்டாச் பண்ணி விட்டுறேன். அட்டாச் பண்ணிட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு 2
போர்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ இது ரெண்டையும் வந்து எப்படி ஜாயின் பண்ண போகிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் சைடு. இந்த பேக் சைடை உள் பக்கமாக வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டையும் இப்படி மடிச்சுட்டு இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து தைக்கும்போது வந்து ஒன்று மாற்றி வச்சு ஜாயின் பண்ணி உள்பக்கம் சொருகுவோம்ல, அந்த மாதிரி பண்ணணும். இப்போ இந்த போர்ஷன் இப்படி இருக்குது இல்லையா, இதுலேயும் 3 லேயர் இருக்குது, அதுலேயும் 3 லேயர் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வயலட்டை வந்து ஒயிட் உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஒயிட்டை வயலட் உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று மாற்றி போடணும். அதனால தான் இது வந்து ஓவன் ஹார்ட், டேனிஷ் ஓவன் ஹார்ட்டுன்னு இது சொல்கிறோம். மாற்றி நம்ம பின்னல் மாதிரி அப்படி கொண்டு போகிறோம். இப்போ அடுத்து ஒயிட் உள்ள வயலட்டை உள்ள விடணும். ஓகேவா? இப்போ இது டபுள் கலராக இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து இந்த இது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் டபுள் கலர் எடுக்க சொன்னேன். ஒரு டார்க்கு ஒரு லைட் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே வந்து டார்க் வயலட் அண்ட் லைட் வயலட் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்த ரோ பார்த்திங்கன்னா அப்படியே உல்ட்டாவா முதல்ல வந்து வயலட்டை உள்ளே விட்டோம்ல, இப்போ வயலட்டை மேலே விடணும். அடுத்ததில் வந்து வயலட்டை உள்ளே விடணும். ஸோ மொதல் ரோவில் என்ன பண்ணமோ அதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றி பண்ண போகிறோம். திரும்ப ஒயிட்டுக்கு மேலே வரும் அந்த வயலட், லாஸ்ட்டு பேனல். இப்போ இதை வந்து ஒயிட்டை வயலட்டுக்கு உள்ளே விடணும். நல்லா அப்படி பிரித்து எடுத்து விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபைனல் லூப்பை வந்து எப்படி விடுறதுன்னு பார்க்கலாம். ஃபைனல் லூப்பை வந்து ஃபஸ்ட்டு லூப் எப்படி விட்டோமோ அதே மாதிரி தான். ஒன்று மாற்றி ஒன்று தானே போடுறோம். அப்போ ஃபஸ்ட்டு லூப்பில் வயலட்டை உள்ளே விட்டோம் இல்லையா, ஒயிட்டில் உள்பக்கமாக சொருகி விட்டோம். அதே மாதிரி உள்பக்கமாக இதை விடணும். உள்பக்கமாக வயலட் வந்து ஒயிட் உள்பக்கமாக கொடுத்து அடுத்த லேயர் வந்து ஒயிட்டு மேலே வர மாதிரி எடுக்கணும். வந்துட்டு சரி உள் பக்கமாக போகிற மாதிரி விட்டுட்டு லாஸ்ட்டு வந்து ஒயிட்டு மேலே வந்துடணும். ஸோ மொதல் ரோவில் என்ன பண்ணமோ அதே தான் தேர்ட் ரோலையும் நம்ம பண்ணுறோம். இப்படி உள் பக்கமாக இப்படி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு பேனலை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு இந்த ஓவன் ஹார்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா சென்ட்ரு போர்ஷன் வந்து இப்படி எம்டியாக தான் இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டஃபிங் கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட் போர்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து இது பிரிஞ்சு வராமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக ஸ்டஃபிங் ரொம்ப அழுத்தி வைக்க வேண்டாம், லைட்டாக ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒயிட் சைடு வந்து ஒயிட் யானும் வயலட் சைடு வயலட் யானும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் ஃபைபர் ஃபில் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் யான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த ஒயிட் யான் வர போர்ஷனை ஒயிட்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த யானில் வந்து எண்டில் வந்து என் நாட் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. அந்த நாட்டை உள்பக்கமாக சொருகி விட்டுறணும். நாட்டு பிரிஞ்சு வரக்கூடாது, உள்பக்கமாக சொருகி விட்டுருங்க. சொருகி விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த சைடு இருக்கிற ஒரு செயினையும் அந்த சைடு இருக்கிற ஒரு செயினையும் அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறோம். இப்போ 2 ஒயிட் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கோம். அடுத்ததில் என்ன பண்ணணும்னா இந்த வயலட்டை லைட்டாக மேலே தூக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து அதோட சேர்த்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ தான் அது பிரிஞ்சு தனியாக வராமல் இருக்கும். ஸோ ஒயிட்டில் ஒரு ஸ்டிச்சு, சென்டரில் வயலட்டில் ஒரு ஸ்டிச்சு, அதையும் சேர்த்து அந்த பக்கம் இருக்க ஒயிட்டையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? 3ஐயும் சேர்த்து ஒயிட்டு, அந்த பக்கம் இருக்க ஒயிட்டு, நடுவில் இருக்க வயலட் 2ஐயும் சேர்த்துவே நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. நடுவில் இருக்க வயலட் தெரிகிற வரைக்கும் அதை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம்னா அது உள் பக்கமாக வெளியில் போயிடும். ஸோ அந்த மாதிரி வராமல் நகராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். ஸோ இந்த நடுவில் இருக்க அந்த வயலட் போர்ஷனை வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு உள் பக்கமாக ஒயிட்லேயும் ஸ்டிச்சஸ் போடணும். கண்டிப்பாக அப்படியே ஃபுல்லாக கொண்டு வரணும். நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்லேயும் நம்ம இப்படி தள்ளி விட்டுட்டு உள் பக்கமாக நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். இப்படி நவுத்தி விட்டுட்டு உள் பக்கமாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. உள் பக்கம் கொடுக்கறது வெறும் ஒயிட்டில் கொடுத்தா மட்டும் போதும். வயலட் தெரியாது அந்த பக்கம், அதில் ஒயிட்டில் மட்டும் கொடுத்துக்கோங்க. உள்ளே இருக்க ஒயிட்டில் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த
ஊசியை வந்து இது உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி இந்த பக்கம் எடுத்து அப்படியே ஒயிட்டை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொண்டு வர வேண்டியதான். இதே மாதிரி இந்த பக்கம் இருக்க வயலட்டையும் அதோட ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஒயிட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு உள் பக்கம் 2-3 தடவை உள்ளே சொருகி எடுத்து எக்ஸஸையான கட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி வயலட்டையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ எல்லா பக்கமும் எல்லா இதுவும் வந்து ஸ்டிச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இடையில உங்களுக்கு ஃபைபர் ஃபில் தேவையாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட டேனிஷ் ஓவன் ஹார்ட் கீ செயின் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வந்து பின் குஷனாக கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கீ செயினாவோ பேக் சாமாவோ யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணலான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஐடியாவும் ஷேர் பண்ணுங்கள்.